என்ன பண்றதுனே புரியல கண்மணி. எனக்கு தாகமா இருக்கு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். உங்களுக்காவது தாகமா தான் இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். ஏய் கண்மணி, என்னாச்சு? எதுக்கு நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, நம்மள கவுத்த போட் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்குறேன். ஏன்? இல்ல, அது கிடைச்சதுன்னா அதுல ஏறி உங்க ரெசார்ட்டுக்கு போயிடலாம்ல. அங்க போயிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல, அதுக்குதான். இந்நேரம் அந்த போட்டு கடல் கடையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும். அதான் நம்ம நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சே. அந்த போட் உங்க பிளான் எல்லாத்தையும் கவுத்துடுச்சு. இல்ல அது கவுக்கல, அது ஒழுங்கா தான் ஓடுச்சு. இந்த கடல் தான் கவுத்துருச்சு. இவ்வளவு தண்ணியை வச்சிருக்கேன், அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க. போட்டையும் கவுத்து விட்டுருச்சு. அதே மாதிரி உங்க தாகத்துக்கும் அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க. ச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுல நம்ம பசிக்கு மீன் நண்டெல்லாம் கிடைக்கும். புடிச்சு தர சாப்பிடுறியா? ஏங்க, இது நல்ல ஐடியாங்க. ட்ரை பண்ணலாமா? ஆனா பச்சையா தான் சாப்பிடணும், பரவாயில்லையா? கருமோ எப்படி அது போய் பச்சையா சாப்பிட முடியும்? கண்மணி, உயிர் பழைக்கணும், அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, நீங்க வேணா சாப்பிடுங்க, என்னால முடியாதுப்பா. சரி சரி, நீ கொஞ்சம் பொறுத்துக்க. நீ சாப்பிடுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். சரி, நீ இரு, நான் பாத்துட்டு வரேன். இருங்க, அதெல்லாம் வேண்டாம். பக்கத்துல நான் போய் பாத்துட்டு வரேன்.